വെൽക്കം ബാക്ക്. വണക്കം മക്കളെ. ചീഫ് മിനിസ്റ്റർ ഓഫ് തമിഴ്നാട് ശ്രീ ജോസഫ് വിജയ് സാറിൻ്റെ ജനനായകൻ എന്ന സിനിമയിലെ വിജയ് സാറിൻ്റെ ഇൻട്രോ സീൻ ഒരു വീഡിയോ ചെയ്തിരുന്നു. സിനിമയിലെ ആദ്യ സീനായിട്ടുള്ള ഒരു ജയിൽ ഫൈറ്റ് സീൻ നമ്മൾ വീഡിയോ ചെയ്തിട്ടുണ്ട്. അതേ സിനിമയിൽ തന്നെ നമ്മുടെ വിജയ് സാറിൻ്റെ സെക്കൻഡ് ഇൻട്രോ സീനാണ് നോക്കാൻ പോകുന്നത്. ഓക്കെ, ഓ തളപതി, ഓ എല്ലാരും ഓടിയല്ലോ പേടിച്ച്. ഓ ഈ പുള്ളി കുറെ പടത്തിൽ ഇപ്പൊ ഉണ്ട് കേട്ടോ, മലയാളത്തിലുണ്ട്. கையால 30 பேர் நரகத்துக்கு போனத என் கண்ணால பாத்திருக்கேன். கேள்விப்பட்டது இல்லையா? தளபதியோட வெறியாட்டத்தை கேள்விப்பட்டது இல்லையா? பல லட்சம் கோடி மதிப்புள்ள மினரல்ஸ கொள்ளையடிக்க தடையா இருந்த மலை கிராமங்களை காலி பண்ற வேலை எங்க தலைவருக்கு வந்துச்சு. எல்லாரையும் தூக்குங்க. ஓ சீனே மொத்த பேர் ஊரை காலி பண்ணனா இந்த மரத்தோட சேர்த்து இவங்க எல்லாரையும் கொளுத்திடுவோம். ഓ തീ കൊടുത്തുട്ടോ. ഓ പാവം. ഓ ആ ഓ മോനെ ആ കാട്ടുച്ചാമി. ഓ തലയില് പോയത്. ഓ പൊളി. വാ மக்களுக்காக 30 பேரை வெட்டினவன் மகளுக்காக எத்தனை பேரை வெட்டுவான்? ஆ காலேஜுக்கு போகாது, தங்கச்சி ஆபத்து சுத்திட்டு இருக்கேன்னு. இவன் தான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. ஹாய் ப்ரோ. அட்வான்ஸ். ഓ പെണ്ണിനെ തൂക്കാൻ വേണ്ടിച്ചല്ലോ. என்னாச்சு தெரியல, ஏதோ இம்பார்ட்டன்ட் தான். வா போலாம், சீக்கிரம் வா. പയ്യൻ ആ പെണ്ണെ കൊണ്ടുപോകല്ലോ. മമ്മിതാ പയിച്ചു. என்னம்மா சொல்ற? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கார்த்திக் ஏதோ பேசணும்னு சொன்னதா அவ ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு போனா. சுரேஷ்னு ஒருத்த நம்பர் அனுப்புறேன், அவன் லைவ் லொகேஷன் ட்ராக் பண்ணி அனுப்பு. யார் இதெல்லாம்? മമ്മിത. ഓ ஹாய் ப்ரோ, நீ சொன்ன மாதிரி பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு மீதி அக்கவுண்ட செட்டில் பண்ணி விட்டு குடுறா. அக்கவுண்ட் க்ளோஸ். അക്കൗണ്ട് ക്ലോസ്. சயின்டிஸ்ட் காலையில எங்க? இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுல. ஓ ஷிட். லாஸ்ட் வார்னிங், காலையில எங்க இருக்கான்னு சொல்லல. துண்டு துண்டா வெட்டி ரெடியா இருக்கிற நெருப்புல தூக்கி போட்டுருவேன். போனை ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். கல்லுல பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல, போன் நம்பர் கூட இல்ல. இந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஷீ இஸ் இன்னசென்ட் சார். ഓ പ്രകാശ് രാജ്, ബേബി ഡിയോൾ, ബോബി ഡിയോൾ കൊല്ലാന്. ഓ உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் மனசுக்குள்ள அப்பான்னு நினை. ആ இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்பேன். ഓ ആ ഓ
ആ പൊളി സീന്. ஒன்னும் ஆகாது. எந்திரி. சின்ன வயசுல என்ன செல்லமா ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவியே, என்ன அது? சூப்பர்மேன். സൂപ്പർമാൻ. இப்ப கூட பைக்ல சூப்பர்மேன் மாதிரி ஆச்சுல. கூண்டுல அடைச்சிட்டா 60 பேர் இருக்கும். 60 പേരോ? சாவு கன்ஃபார்ம். ആ சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆடின வேட்டையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்கடா. ആ വേറെ ലെവൽ ഡയലോഗ്. இந்த அடியில சாவரவனுக்கு சாவு ஒரு வராண்டா. பை மிஸ்டேக் போடிச்சிட்டானுமே, அவனுக்கு வாழ்வு ஒரு நரகா. ഓ ഓ രാവണ മകൻ. ആ என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? யாரு? യാര്? ആ ഓ എല്ലാം ഓടിയോ? பொண்ணோட அப்பா உள்ள போட்டுட்டான் தலைவரே. டேய், கதையா சொல்லிட்டு இருக்க? அவனையும் குத்தி போடுறா. குத்தி போடுறா. ஐயனார் உடம்புல ஆத்தா புகதா எப்படி இருக்கும் அப்படி அடிக்கிற தலைவரே. அவனை காட்டு. അവനെ കാട്ട്. ഓ തളപതി പോലീസ്. ഓ ന്യൂ വില്ലൻസ്. பேசுறா. என் பொண்ணு தொட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் பொண்ணு துண்டு துண்டா வெட்டி என்னை ஏற்கனவே கொன்னட்டு தானே ஜெயில இருந்த. மறந்துட்டியா? தளபதி வெற்றி கொண்டான். തളപതി വെട്ടിക്കൊണ്ടാൻ. ബേബി ഡിയോൾ. ആ ഇവർക്കൊരു പാസ്റ്റ് ഇരിക്കെ രണ്ടുപേർക്കും. கொன்ன டெபியூட்டி கமிஷனர் அமரீஷ் பூஜாரி അമരീഷ് പൂജാരി. சாவே இல்லாத இம்மார்டல் ஜான் ஹிம்லா. ജോൺ ഇല്ലർ. ഓ ആ BGM വേറെ ലെവൽ BGM ഇട്ടോ. கூட மிஸ் രാവണ മകൻ. என் படம் அவனுக்கு தெரியணும். அவன் பயம் எனக்கு ആ தெரியும். What, bro? It's very wrong, bro. I don't care. ആ ഓ പൊളി. தளபதி, நான் அந்த பழைய டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிடையாது. பல அதிபர்களையும் பிரதமர்களையும் மாத்திர அளவுக்கு சக்தி படைச்ச ஜான் ஹிம்லா. ജോൺ ഹിംലർ. யாரா வேணா இரு. தளபதியோட வெறியாட்டத்தை பார்க்க ரெடியா இரு. லாஸ்ட் வார்னிங். ലാസ്റ്റ് വാണിംഗ്. நல்லது பண்ற நீ இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி. ആ I am കമ്മിങ്. coming. ആ സൂപ്പർ. കിടിലൻ സീൻ കേട്ടോ, ഒന്നും പറയില്ല. അടിപൊളി സൂപ്പർ ഒരു സീൻ നമ്മൾ കണ്ടു കേട്ടോ. നമ്മുടെ ജനനായകൻ എന്ന സിനിമയിലെ
ശ്രീ ജോസഫ് വിജയ് സാറിൻ്റെ അടിപൊളി കിഡിലൻ ഒരു സീനാണ്, ഇൻട്രോ സീനാണ്, സെക്കൻഡ് ഇൻട്രോ സീനാണ്. അപ്പോൾ നമ്മൾ ഈ സിനിമയിൽ തന്നെ ഫസ്റ്റ് ഇൻട്രോ സീൻ, അതായത് തന്നെ ജയിലിൽ നിന്ന് കാണിക്കുന്ന ആ സീനൊക്കെ ഉള്ള ഫൈറ്റ് സീനുള്ള സീൻ നമ്മൾ വീഡിയോ ചെയ്തിട്ടുണ്ട്. അത് കാണാത്തവരാണെങ്കിൽ അതിൻ്റെ ലിങ്ക് ഞാൻ താഴെ ഡിസ്ക്രിപ്ഷനിൽ കൊടുക്കാം, അതുപോലെ ഇതിൻ്റെ അവസാനം കൊടുക്കാം. സൂപ്പർ സീനായിരുന്നു. അതുപോലെ തന്നെ ഈ ഒരു സീൻ നമ്മൾ ബേബി ഡിയോളും പ്രകാശ് രാജും ഒക്കെ ഉണ്ട്. അപ്പോൾ എല്ലാവരും, അതുപോലെ മമിത ബൈജു ഉണ്ട്, അദ്ദേഹത്തിൻ്റെ മകളായിട്ട് വരുന്നുണ്ട്. ഈ സിനിമ കണ്ടവർക്കറിയാം. ഇതുവരെ ഈ സിനിമ നിങ്ങൾ കാണാത്തവരാണെങ്കിൽ ഇത് നമ്മുടെ C5 OTT റിലീസായിട്ടുണ്ട്, അവിടെ പോയി നിങ്ങൾക്ക് ഫുള്ള് കാണാം. ഈ ഒരു വീഡിയോയിൽ തന്നെ നമുക്ക് ഒരുപാട് ഡയലോഗ് നമ്മൾ കട്ടാക്കിയിട്ടുണ്ട്, വേറെ ഒന്നുമില്ല, കോപ്പിറൈറ്റ് വരാൻ സാധ്യതയുള്ളതുകൊണ്ട് ഒരുപാട് സീൻസ് നമ്മൾ ഇതിൽ നിന്ന് ഒഴിവാക്കിയിട്ടുണ്ട്. അപ്പോൾ എന്തായാലും വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ട ഒരു ലൈക്ക്, അതുപോലെ താഴെ കമൻറ്റ് ബോക്സിൽ നിങ്ങളുടെ അഭിപ്രായങ്ങളും മറ്റൊക്കെ അറിയിക്കുക. അതുപോലെ തന്നെ കമൻറ്റ് ബോക്സിൽ തന്നെ അടുത്ത് ഒരു ഹൈപ്പ് ബട്ടൺ കാണാം, നിങ്ങൾക്ക് ഹൈപ്പ് ഒന്ന് അമർത്തുക. നിങ്ങൾ ഹൈപ്പ് അമർത്തുമ്പോൾ നമ്മുടെ വീഡിയോ കൂടുതൽ പ്രേക്ഷകരിലേക്ക് എത്താൻ സഹായകമാവും. അതുപോലെ തന്നെ ഇതിൻ്റെ ഫസ്റ്റ് വീഡിയോ കാണാത്തവരാണെങ്കിൽ നേരത്തെ പറഞ്ഞ പോലെ തന്നെ ലിങ്ക് താഴെ കൊടുക്കുന്നുണ്ട്. അതുപോലെ നമ്മൾ ചാനലിൽ കയറി നോക്കിയാലും കാണാം. അപ്പോൾ വീണ്ടും മറ്റൊരു വീഡിയോ ആയിട്ട് കാണാം. അതുവരേക്കും ബൈ.